11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 10ஆம் தேதி கெஸ்ஸிங் நாம் என்ன எடுத்தோம் அதை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 10ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா 92, 40, 29, அதாவது 40 ஏபி வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற 92, 29ன்னு திரும்பி வந்தது. அதே மாதிரி 40 பிசி வரும்போது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பி வந்தது. என்ன அப்படின்னா இந்த 3ன்ற நம்பரு பி போர்டிலிருந்து சி போர்டுக்கு 8ம், சி போர்டில் இருக்கிற 5 டைரெக்டாக வந்து பி போர்டுக்கு 5மா வந்தது. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது திரும்பவும் இந்த பிசி 40ன்ற நம்பருக்கு இந்த 80ன்ற நம்பரில் நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரு 92ல் 29 திரும்பி வந்தது, 35ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணியும் திரும்பி வந்தது. அப்போ 3வது சான்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு டைரெக்டாக வந்துடும்னு சொல்லி 85 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 85ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டால் 35, அது திரும்பி 53 அப்படின்ற நம்பரு 3 முறைமே டைரெக்டாக இல்லாமல் 3 முறைமே திருப்பி வச்சு முதல்ல ஒரு நம்பரும் ஆப்போசிட் ஆகலை, அப்புறம் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சு, இப்போ 3 நம்பரு 2 நம்பருமே ஆப்போசிட் ஆச்சு. கேமு கரெக்டாக வந்து 53ன்ற நம்பர் முடிஞ்சுது. ரெண்டாவது நாம் 23 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். எப்படின்னா இந்த 45ன்ற நம்பரில் 75ன்ற நம்பரு ஏசியில் 70 ஒரு நம்பரு, அதாவது இந்த சி போர்டு 5க்கு இங்கே 0 வந்தது, அதே மாதிரி 8க்கு 3 வரலாம் சி போர்டு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கவனமாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5க்கு 8, 0க்கு 3 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி வரும்போது இங்கே பாருங்கள், இந்த 75, 28, 67 மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 75க்கு ஏசி 70, அதே மாதிரி 28க்கு ஏசி 23, அதே மாதிரி இப்போ 67க்கு 62 பிசி வரணும். 62 ஏன் பிசி வரணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே பாருங்கள் 69ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 91, இந்த 47ன்ற நம்பர் எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் அப்படியே திரும்பி வந்துடுச்சு. இதுவுமே வந்து திரும்பி தான் வந்திருக்கு. இப்போ இந்த 76ன்ற நம்பரில் 677ன்ற நம்பரில் ஆல் போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கண்டிப்பாக கேம் அடிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கேமு. அதே மாதிரி அதுக்கு மேலேயும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். 170ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ திரும்பவும் இந்த 767ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் அடிக்கணும். ஸோ அப்படி அடிக்கும்போது பிசி 62ன்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துருங்க. ரெண்டாவது இந்த 35 அதோட இந்த ஒரு 35 அதோட இந்த 30, 80ன்னு வரும்போது இதனுடைய ஆப்போசிட் நம்பரெலாம் திரும்ப கேமில் கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் இந்த 53ன்ற நம்பரு. ஸோ 253 டைரெக்டாகவே எடுத்துருக்கணும். அதாவது இந்த 80னுடைய ஆப்போசிட்டு பிசியில் வச்சுட்டு இந்த 28னுடைய ஆப்போசிட்டு ஏசியில் வச்சுருந்தா கரெக்டாக 3D சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து பிசி 53 சில பேர் வின்னிங் எடுத்திருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க. ஒரு பெரிய வின்னிங்கே எடுத்திருந்தார் பிசி 53. ஏன் அப்படின்னா அவர் மொத்த நம்பருமே வச்சுட்டாராம். 80னுடைய ஆப்போசிட் மொத்த நம்பருமே 8 நம்பருமே வச்சுட்டாராம். நல்ல வின்னிங், ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். சரி பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க. நான் ஒரு சில மெத்தட் எடுக்கிறேன் அப்படின்னா அதுலேயுமே நீங்களும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வின்னிங் எடுத்துடலாம். ஓகேவா? சரி, அடுத்து எப்படி இந்த 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம், எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த 75ன்ற நம்பருக்கு டைரெக்டாக 25ன்னு வந்திருக்கு. இந்த 74க்கு 74 வந்திருக்கு. ஸோ அடுத்து இங்கே 65ன்ற நம்பர் இருக்குது. 65ன்ற நம்பரு முதல்ல 74ன்ற நம்பரு டைரெக்டாக அப்படியே எந்த நம்பரும் ஆப்போசிட்டாகவும் ஆகலை, திரும்பலை. 74ன்ற நம்பர் வந்திருக்கு. 75, 25 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ 650 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஒருவேளை இந்த 650 2 நம்பர் ஆப்போசிட் போடுங்க. 2 நம்பர் ஆப்போசிட் போட்டால் 10 அப்படின்ற நம்பர் வரும். 74க்கு 74, 75க்கு 25 மேலே போனீங்க அப்படின்னா, ஏன்னா 772 அப்படின்ற நம்பரில் வந்துச்சு அப்படின்னா இந்த மேலே நம்பர் எடுத்திங்கன்னு வைங்களேன், இந்த 772ன்ற நம்பரு இங்கே 722 அப்படின்ற நம்பர் வச்சிங்க அப்படின்னா 27 இல்லை, இந்த 27ன்ற நம்பருக்கு 22ன்ற நம்பரு
அடிக்கணும். ஏன்னா இந்த 75க்கு இங்கே 25 வந்துருச்சு, 74க்கு 74 வந்துருச்சு. ஸோ அப்போ 27க்கு 22 அப்படின்ற நம்பர் வச்சா, 22ன்னு வச்சா இந்த 77 இருக்குது பாருங்கள், இந்த 77ன்ற நம்பருக்கு 22 மேட்ச் பண்ணால் 221ன்னு அடிக்கலாம். ஓகேங்களா, 221ன்னு அடிக்கலாம். ஒருவேளை இந்த 65ன்ற நம்பரில் ஒரு நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்துருச்சுன்னா 102ன்ற நம்பரு அடிக்கலாம். ஏன்னா இந்த 67னுடைய ஆப்போசிட்டும் இப்படி நம்ம இங்கிருந்து பார்த்தாலுமே சரி, இந்த 617லேருந்து பார்த்துட்டு வந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த 170க்கு திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். ஏன்னா 067ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, ஓகேவா. அடுத்து இந்த 69ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 19. அடுத்து இந்த 475ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ இந்த 767ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும். ஒன்று 62ன்னு வரணும், இல்லை 17ன்னு வரணும், ஓகேவா. அப்படி மேட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 27ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 221 அடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 65 ஆப்போசிட் பண்ணால் இந்த 10ன்ற நம்பரோட 2 சேர்ந்துச்சுன்னா ஒன்று 107ன்னு அடிக்கணும், இல்லைன்னா 102ன்னு அடிக்கணும். ஓகேங்களா, புரியுதா, பார்த்துருங்க. இது எல்லாமே மேட்ச் பண்ணுங்கள், உங்கள் கெஸ்ஸிங்களோட இதை செட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. ரெண்டாவது, இந்த 740 சென்டர் பண்ணிங்க. 740 அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 58, ஓகேங்களா, 58. அதுக்கு ஒரு 53, இங்கே 87ன்னு இருக்குது, அதுக்கு ஒரு 82ன்ற நம்பர் வரலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வர்றது, அதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் 82ன்ற நம்பரும் ஒரு வைங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் 4க்கு 9 நிறுத்தியிருக்கு. அது மாதிரி 2க்கு 7ன்ற நம்பரு நிறுத்தினா, 2க்கு 7ன்ற நம்பர் நிறுத்தும் போது இந்த 87ன்ற நம்பரு 282 அந்த மாதிரி பாக்ஸ் அடிச்சிடுச்சு அப்படின்னு வைங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த 77 இங்கே ஒரு 22ன்ற நம்பர் மேட்ச் பண்ணுறதுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 987, இந்த 9ன்ற நம்பருக்கு 4ன்ற அதுக்கு மேலே நம்பர் இருக்க மாதிரி 2ன்ற நம்பருக்கு ஒருவேளை 2 இல்லை 7ன்ற நம்பரு நிறுத்தினா இந்த 87 இங்கே வந்துச்சுன்னு வைங்க. 282 இல்லை டைரெக்டாக 87ன்ற நம்பருமே அடிக்கலாம், ஓகேங்களா. 287ன்ற நம்பரும் மேட்ச் ஆகலாம், இல்லை 282 மேட்ச் ஆகலாம், ஓகேங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒருவேளை இந்த 740 டைரெக்டாக 740ன்ற நம்பரு வந்துருச்சு. அப்போ இந்த 9ன்ற நம்பருக்கு இங்கே 2ன்ற நம்பர் வந்திருக்கு. அப்போ திரும்ப 2ன்ற நம்பர் வச்சு இந்த 35க்கு 35 நிறுத்தின மாதிரி 53க்கு 53 நிறுத்திட்டா திரும்பவுமே 253 டைரெக்டாக அடிக்கலாம், ஓகேங்களா. 253 டைரெக்டாக அடிக்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஈஸியாக வந்துடும் ரிசல்ட், பார்த்துங்க. இந்த 740லேருந்து இந்த இந்த ஸ்டெப்பில் வந்திருந்தால் இந்த 987லேருந்து 2 நம்பர் கேமில் இங்கே வந்துடும், ஓகேங்களா. ஒருவேளை இந்த ஸ்டெப்பில் வந்துச்சு அப்படின்னா 253 திரும்பவும் டைரெக்டாகவோ இல்லை பாக்ஸ்லேயோ 235 என்ற நம்பருமே அடிச்சிடலாம், ஓகேவா. இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம 785 அப்படின்ற ஒரு நம்பர் 9ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் எடுத்தோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த 785 எப்படின்னு நான் சொல்லாமல் விட்டேன். அது பாருங்கள், 785ன்ற நம்பரு கேமில் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள், ஃபுல் ஆப்போசிட்டில் 2 நம்பர் 785ல் 253ன்ற நம்பரு ஒரு நாள் தள்ளி வந்துருச்சு. சரி, என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகுது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கெஸ்ஸிங் எடுத்தோம்னா வின்னிங் எடுத்துடலாம். நாம் இந்த 253 நம்பரு இந்த மாதம் கண்டிப்பாக கேமில் வரும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. 753 அதனுடைய ஆப்போசிட் 208. இதை போன வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷத்தினுடைய சார்ட்லேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இல்லை, இந்த 208ன்ற நம்பரு நம்ம வின்னிங் எடுத்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல.
அது எப்படின்னா இந்த 523 இருக்குது பாருங்கள், இந்த மாதத்தில் இந்த காம்பினேஷனில் ஒரு நம்பர் ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த மாதத்தில் அதனுடைய ஆப்போசிட் நம்பர் டைரெக்டாக இறங்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் 735. ஸோ 735, 523, இந்த 753க்கு 208 டைரெக்டாக அந்த மாதத்தில் அந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த 735 வந்த உடனே இந்த மாதிரி மெத்தடை நாம் எடுத்துட்டோம். ஓகேங்களா? எடுத்துட்டோம். இப்போ 253ன்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 253க்கு ஃபுல் ஆப்போசிட்டு அப்படியே வச்சுருங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள் 753 இருக்குது பாருங்கள், 253க்கு 753, இந்த 735க்கு பாருங்கள் 735. இந்த மாதத்தில் இந்த மாதிரி மெத்தட் ரிசல்ட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் 420க்கு தான் ஒரு 740. அப்படி வரும்போது இப்போ இந்த 753ன்ற நம்பருக்கு 253 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா இந்த 208ன்ற நம்பருக்கு 708ன்ற நம்பரு அப்படியே டைரெக்டாக வச்சு பாருங்கள். ஓகேங்களா? 708 அதனுடைய அப்படியே ஃபுல் ஆப்போசிட் வைங்க. ஓகேங்களா? வருது வரல ஒரு நம்பர் வச்சுருங்க 708ன்ற நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதத்தில் ஒரு நம்பரு இந்த மாதிரி அப்படியே டைரெக்டாக ஃபுல் ஆப்போசிட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எப்போவுமே ரெகுலராக வர மெத்தட் தான். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. 523 இதனுடைய நம்பரு ஆப்போசிட் நம்பரு இந்த மாதத்தில் வந்துகிட்டே இருக்கும். அந்த 735 இந்த அதோட 785ன்ற நம்பருமே பாக்ஸில் அடிச்சிடும். இந்த மாதத்தில் ஒரு 785 பாக்ஸ் அடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு 735 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 253. திரும்ப இதனுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் கவனமாக பார்த்துங்க. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 708ன்ற நம்பர் டைரெக்டாக ஒன்று ப்ளே பண்ணுங்கள். 708. ஓகேவா? கவனமாக பார்த்துங்க. இதில் இன்னொரு விஷயம்னா 4D சார்ட் எடுத்து பாருங்கள். இது 4Dயுமே டைரெக்டாக ஃபுல் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படியே 4Dயுமே ஆப்போசிட்டாக இருக்கும். அது மாதிரி இப்போவுமே வந்து முடியுமானா 4Dயுமே ஃபுல் ஆப்போசிட்டு ஒரு நம்பர் வச்சுருங்க. இருங்க அந்த சார்ட் எடுத்துப்போம். இங்கே பாருங்கள் 8753க்கு 3208. இல்லை 3208. இப்போது வந்து இருங்க சார்ட்டு மாறி போச்சு. இதை பாருங்கள் 8753 இல்லை 8753 அதுக்கு 3208ன்ற 4 நம்பருமே ஆப்போசிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே 4708 ஒரு நம்பர் அப்படியே வச்சுருங்க. 4708ன்ற ஒரு நம்பரு வருது வரல. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு முயற்சி பண்ணி பார்த்துடணும். ஓகேங்களா? அதனால் பார்த்துங்க. ரெண்டாவது அதோட சொன்ன இந்த 767ன்ற நம்பர்லேருந்து 272, இந்த 650 இந்த எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இந்த 9708 அப்படின்ற நம்பரில் வரும். ஓகேங்களா? அதனால் பார்த்துக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி மேட்ச் ஆகுதுன்ட்டு பொறுமையாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள் 4708 டைரெக்டாக ஒரு நம்பரு வச்சு பாருங்கள். ஓகேவா? மற்ற கெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை குரூப்பில் வந்து கேளுங்க. ஒரு குரூப்பில் வந்து ஏ போர்டில் 72ன்ற நம்பரு ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தேன். அது ரெண்டுமே வந்துருச்சு. போன வாரம் வெள்ளிக்கிழமை இல்லை இந்த 919ன்ற ரிசல்ட் வரும்போது தான் கொடுத்துருந்தேன். ஏ போர்டில் 72 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி 2 நாளே வந்துருச்சு. அதே மாதிரி சில ஃபாலோ நம்பர்ஸு டிப்ஸ் எல்லாம் குரூப்பில் சொல்லுவேன். விருப்பம் இருக்கிறவங்க லிங்க்கு போட்டு வைக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கங்க குரூப்பில்.